ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்த் டாப் 50 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வித் அடிஷ்னல் நோட்ஸோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜான்வரி 2025 டு ஆகஸ்ட் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. வீடியோவோட எண்டு வரை பாருங்கள். ஆஃப்டர் 50 கொஸ்டின்ஸ் சம் ப்ரீஃப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த மத்ஸ்ய சக்தி ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு அண்டர் விச் சென்ட்ரல் ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பிஎம் விகாஸ். இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி ஃபிஷர்மன் அவங்க கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணுறதுக்காக உள்ளது. எதோட பார்ட்டாக வருது அப்படின்னா, இந்த பிஎம் விகாஸ்ன்னு பார்த்தோம்ல, அதுதான். அதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி. பிஎம்னாலே எல்லா இதுக்கும் பிரதான் மந்திரி வந்துடும். விகாஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் விராசத் கா சம்வர்தன், அதுதான் ஃபுல் ஃபார்ம். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விராத்துன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். விராட் கோலிக்கு விராத்துன்னு வரும். விராத் வந்து மட்டையை வச்சு விளையாடுவார் கிரிக்கெட்டு. அப்போது இந்த விராத்தும் வந்துடும், மட்டன்றது வந்துடும். இந்த அப்ரிவேஷனில் விகாஸ்ன்றதில் இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். விஐன்றத அப்ரிவேஷனும் படித்த மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான். இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸில் உள்ள ஃபுட், அக்ரிகல்ச்சரல், ஹஸ்பண்ட்ரி அண்டு டைரியிங், இந்த மினிஸ்ட்ரியில் உள்ள ஜார்ஜ் குரியன் அப்படின்றவர் லான்ச் பண்ணுறாரு. எந்த இடத்துல வச்சு அப்படின்னா, திருவனந்தபுரம், கேரளாவில் வச்சு இதை லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் இன்ஸ்டியூஷன் பார்ட்னர்டு வித் த இந்தியன் ஆர்மி டு செட்டப் சிஓஇ விக்ரஹா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஐடி ஹைதராபாத் தான். இந்த விக்ரஹாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, விர்ச்சுவல் இன்டெலிஜென்ட் கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் இன் ஏஆர் பார் விஆர். இது எதுக்காக உள்ளது? ஃபார் இந்தியன் ஆர்மி அப்ளிகேஷன். இது வந்து டைரெக்டாக இந்தியன் ஆர்மி அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஆர்மி கிடையாது. அதில் உள்ள எஸ்சிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, சிமுலேட்டர் டெவலப்மெண்ட் டிவிஷன். அந்த டிவிஷன் எங்கே உள்ளது, பேஸ் பண்ணி உள்ளது அப்படின்னா, சிம்லா, ஹிமாச்சல் பிரதேசில் உள்ளது பேஸ் பண்ணது. அவங்க வந்து பார்ட்னர் வைக்கிறாங்க. பார்ட்னர் வச்சு இந்த மாதிரி விக்ரஹான்றதை கொண்டு வராங்க. அது பார்ட்னர் பண்ணது யார் கூட அப்படின்னா, ஐஐடி ஹைதராபாத். அடுத்து, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம் இஸ் பீயிங் பைலட்டட் ஆன் விச் ஹைவேன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த ஹைவேல கொண்டு வந்தாங்கன்னா, NH48, ஆப்ஷன் சி. இது ட்வைஸாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 8. இந்த பைலட் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் அட் எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரியாசி ஃபீ பிளாசா. எந்த இடத்துல? குஜராத்தில் இருக்கக்கூடியது. அண்டர் ஐசிஐசிஐ பேங்க் அண்டு IHMCL கொலாபரேஷனோட பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட்டு, விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு த ஏஐ பவர்டு ட்ரைபல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ஆதிவாணி. ஆதிவாணியை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னா, ஆப்ஷன் ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிவாணியை ஐஐடி டெல்லி, பிட்ஸ் பிலானி, ஐஐடி ஹைதராபாத் இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணதான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ட்ரைபல் லாங்குவேஜஸ். அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு, ஹூ இனாகுரேட்டட் செமிகான் இந்தியா 2025 அண்ட் லான்ச் விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்ம பிஎம் நரேந்திர மோடி தான் பண்ணார். இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, விக்ரம் 32 அப்படின்றது தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு 32 பிட் செமிகண்டக்டர். இதுதான் முக்கியம். இது எங்கே லான்ச் பண்ணாங்க? லான்ச் இன் நியூ டெல்லி. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்டு த ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் ஆன் ஏர் பொல்யூஷன் இம்பேக்ட் ஆன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு கேட்டிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஆன்சர் பி, EPIC அப்படின்றவங்க தான். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, த எனர்ஜி பாலிசி இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குன்னா, அட் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் இருக்குது. அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 3.5 இயர் லாஸ் ஆக போகிற அளவுக்கு இருக்குதான். அடுத்து, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல் இஸ் கால்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, வல்ச்சர் நெட்வொர்க் அப்படின்றது தான். இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இது லான்ச் பண்ண இடம் அசாம். யார் லான்ச் பண்ணா? பை வி ஃபவுண்டேஷன் இந்தியாவும் கவுஹாத்தி யூனிவர்சிட்டி இவங்க 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணதான். பண்ண இடம் அசாம். நெக்ஸ்ட்டு, த 20th குளோபல் சஸ்டைனபிலிட்டி சம்மிட் 2025 வாஸ் ஹெல்ட் இன், எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் தான் நடந்தது. அதோட தீம் முக்கியம் பார்த்துக்கோங்க, இமேஜினிங் சஸ்டைனபிலிட்டி, ரெசிலியன்ட், ரீஜெனரேட்டிவ், ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதான் நடந்த இடம் நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு, ஹூ ரிலீஸ்டு த NIRF இந்தியா ரேங்கிங் 2025 கேட்டிருக்காங்க.
ஆன்சர் ஆப்ஷன் பி தர்மேந்திர பிரதான். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது யார் டாப்பில் இருக்காங்க இந்த ரேங்கிங்கில் அப்படின்னு பார்த்தா ஐஐடி மெட்ராஸ். எத்தனாவது வருஷமாக கன்சிக்யூட்டிவ் இயராக டாப்பில் இருக்காங்கன்னா இது தப்பாக கொடுத்துருக்கு, 7th கன்சிக்யூட்டிவ் இயர். இந்த 2025 பண்ணது எடிஷன் எத்தனைன்னா 10th எடிஷன். இதில் செகண்ட் ரேங்கிங்கில் யார் அப்படின்னா செகண்ட் ரேங்கிங்கில் உள்ளது ஐஐஎஸ்சி பெங்களூர். நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ பிகன் யுத்த அபியாஸ் 2025 இன் விச் லொக்கேஷன். இந்த யுத்த அபியாஸ்ன்றது யார் யாருக்கும் நடக்கிறதுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு ஈஸியான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரே பாருங்கள், யூ அப்படின்றதான் ஸ்பெல் பண்ணுற மாதிரி தான் வருது. அதை வச்சே நம்ம யூஎஸ்ஏ கூட நம்ம பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். யூஎஸ்ஏ யூன்னு ஆரம்பிக்குது, யுத்த அபியாஸ். நடந்த இடமும் பாருங்கள் ஏ, யூஎஸ்ஏல முடியுது, அலாஸ்கா. எக்ஸாக்ட் பிளேஸ்ன்னு பார்த்தா வெயின்வரைட் அலாஸ்கா. எடிஷன் வந்து 21. ஒன்றுனாலும் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், அதை வச்சும் போட்டுக்கலாம். 2025 21st எடிஷன் 1 ஏன்னு எடுத்துக்கிட்டாலே அலாஸ்காவுக்கும் வந்துடுது, யூஎஸ்ஏக்கும் வந்துடுது. இந்தியா பண்ணதுனால ஏவும் இங்கேயும் வந்துடுது. நெக்ஸ்ட்டு த 11th ஏசியன் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 இதோட மஸ்கட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜல்வீர். ஜல்லுனாலே தண்ணி, அக்வாட்டிக்ஸ்க்கு உள்ளது, அதை மஸ்கட்டாக வச்சுக்கிட்டாங்க. அதை அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கலாம். அப்புறம் இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வச்சு தான் நடந்திருக்கு. ஜல்வீர் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, வாட்டர் அண்டு பிரேவரி, லோகோ ஃபியூச்சர் ஏசியாட்டிக் லைன். நெக்ஸ்ட் ஹூ ஆத்தர் த புக் ஆப்ரேஷன் சிந்தூர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த புக் எழுதினவர் யாருன்னா ஆப்ஷன் சி லியூட்னன்ட் ஜெனரல் கேஜிஎஸ் தில்லோன். அவர் சிந்தூரில் வந்து தில்லா இந்தியா சண்டை போட்டதுனால தில்லோன்னு அப்படின்றவர் எழுதியிருக்காரு. க்ளூ ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுல் புக் நேம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக் இன்சைடு பாகிஸ்தான் அப்படின்றது வரும். இன்சைடு பாகிஸ்தான் அப்படின்னு புக் நேம் முடிகிற மாதிரி இருக்கும், ஆப்ரேஷன் சிந்தூர்னு போட்டு. அதை இவங்க சிம்பிளாக ஆப்ரேஷன் சிந்தூர்னு கொடுத்துருக்கேன். அடுத்து விச் ஏர்லைன் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி பிகேம் இந்தியாஸ் ஃபஸ்ட் டிஜிசிஏ சர்டிஃபைட் ஃபார் சேஃப்டி ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏர் இந்தியாவோட சேட்ஸ் அப்படின்றது தான். அதான் ஏர் இந்தியா சேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சேட்ஸ்ன்றது ஏர்போர்ட்டோட சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதுதான் நேமு. இதோட பார்த்திங்கன்னா இந்தியா பிகேம் செகண்ட் ஏசியா பசிபிக் ரீஜியன், அதுதான் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் கண்ட்ரி ஆகிருக்கு. யாருக்கு அப்புறம், மலேசியாவுக்கு அப்புறம் இந்தியா தான் ஏசியா பசிபிக் ரீஜியனில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அடாப்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2025 கேட்டிருக்காங்க. ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியா மெடல்ஸ் எவ்வளோன்னா 99 மெடல்ஸ் இன்க்ளூடிங் 50 கோல்ஸ். இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்கண்ட் கசகஸ்தானில் வச்சு நடந்தது. செகண்டு பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் தான். நடத்தினவங்களே செகண்ட் தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கு. எதில், ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2025. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விச் ஸ்டேட் டாப்டு த சிட்பி சிஆர்ஐஎஃப் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்பாட்லைட் ரிப்போர்ட் 2025 ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் எக்ஸ்போசர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா தான் டாப்பில் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.06 lakh crore போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்காங்க. த ஹையஸ்ட் அமாங் ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட் மார்க்கெட், அதில் இவங்க தான் ஹையஸ்ட்டு. பொதுவாகவே மணி புழங்குற இடம்ன்றது மகாராஷ்டிராவில் தான். ஏன்னா நிறைய பேங்க்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவாக தான் இருக்கும். அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் விச் டைகர் ரிசர்வ் பிகேம் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ஏரியா. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக யார் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பான் டைகர் ரிசர்வ், ஆப்ஷன் பி, அவங்க தான் வந்து மாறுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பூபேந்திர யாதவ் அவங்க வந்து 3 இடத்த ஒன்று சேர்க்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்லா, ரைடிகி, ராம்கங்கா, இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்ததுனால என்விரான்மெண்ட் அப்படியே பெருசாகிருச்சு வைல்ட் லைஃப்குள்ளது. சுந்தர்பான்ஸ் டைகர் ரிசர்வ் வெஸ்ட் பெங்கால் எக்ஸ்பேண்டட் டு இவ்வளோ கிலோமீட்டர். நவ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்டர் நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். ஃபஸ்ட்டு இருக்கிறது இப்போதைக்கு இதுதான். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஆயிருக்கு, சுந்தர்பான் டைகர் ரிசர்வ் செகண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வேர் வில் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டக் ஆப்ரேட் அண்டர் க்ரீன் டெக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம் ஜிடிடிபின்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் ஆப்ஷன் பி, தீன் தயாள் போர்ட் குஜராத்தில் தான் பண்ணுறாங்க. நோட்டில் என்ன, கோன்ஸ்பெர்க் மேரிடைம் அண்டு மாண்டோவி ட்ரை டக்ஸ் சைன்ட் MOU ஃபார் அ 60 டன் எலக்ட்ரிக் டக். இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டக் ஆப்ரேட் ஆகுது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. குஜராத் தீன் தயாள் போர்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டக்குன்றதுனால மோடி அவர் ஊர்லேயே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் கம்ப்ளீட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பேம்பூ பேஸ்டு பயோ ரிஃபைனரி இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேம்பூ பேஸ்டு பயோ ரிஃபைனரி எங்கே வருதுன்னா அசாமில் தான் செட் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸாக்ட் பிளேஸ்ன்னு பார்த்தா நுமலிகிரார், அசாம். வித் ஃபின்லாண்ட் செம்போலிஸ் ஓய் வில் ப்ரொடியூஸ் 49,000 TPA பயோ எத்தனால் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து, வேர் வாஸ் 5th லோக் சம்வர்தன் பர்வ் ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னா கொச்சியில் தான் லோக் சம்வர்தன் பர்வ் நடந்திருக்கு. ஹெல்டு பை மைனாரிட்டி அஃபேர்ஸோட மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க அண்டர் PM விகாஸ் ஸ்கீம் டு ப்ரமோட் மைனாரிட்டி ஆர்டிசன். நிறைய ஆர்டிஸ்ட் கேரளாவில் மூளை உள்ளவங்களாம் இருந்திருக்காங்க. அதனால தான் கொச்சியில் வச்சு இந்த லோக் சம்வர்தன் பர்வ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் க்ளூ வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு, சமுத்திர பிரதிக்ஷனா இஸ் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஆல் உமன் ட்ரை சர்வீஸ் செயிலிங் எக்ஸ்பெடிஷன். இதை யார் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜ்நாத் சிங். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் உள்ளவர் தான் இதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. ஃப்ளாக்ட் ஆஃப் ஃப்ரம் மும்பை வித் 10 ஆஃபீஸர்ஸ். லீடர் லியூட்னன்ட் கலோட்னல் அனுஜா வருத்கார். நெக்ஸ்ட்டு, த ACME ஜப்பான் IHI ஜாயிண்ட் வென்ச்சர் வித் வில் செட்டப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் இன் விச் ஸ்டேட். எங்கே வைக்க போகிறாங்க இந்த ஜப்பான் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒடிசாவில் தான். ஒடிசாவில் எந்த எக்ஸாக்டான பிளேஸ் அப்படின்னு பார்த்தா கோபால்பூர். இப்போ கோபால்பூர் ஒடிசா அமோனியம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் ஸ்வான் இன் எஸ் 15th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 15th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை யார் வந்திருக்கா அப்படின்னா ஆப்ஷன் பி, CP ராதாகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா ஜக்தீப் தன்கர். அண்ட் வாஸ் ஸ்வான் இன் பை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அட் ராஷ்டிரபதி பவன். He is the 3rd vice president from தமிழ்நாடு. அடுத்து, who received the PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ் இன் செப்டம்பர் 2025. எக்கனாமிக்ஸ்லேயே நல்லா கை தேர்ந்தவர் முன்னாடியே சொல்லுவாங்க, நல்லா ஆட்சி பண்ணவர் அப்படின்னு. ஆப்ஷன் சி, மன்மோகன் சிங் தான். ஃபார்மர் PM மன்மோகன் சிங் வாஸ் போஸ்ட்மானியஸ்லி அவார்டட் ஃபார் his contribution to India's economic transformation. Who was appointed as the chairperson of நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் செப்டம்பர் 2025. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இப்போ சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கவர் ஆப்ஷன் சி, இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ். இவர் தான் அப்பாயிண்டட் பை செபி. ஹி சக்சீடட் சதுர்வேதி. இதுக்கு முன்னாடி சதுர்வேதின்னு இருந்தார், அவரை தூக்கிட்டு இவரை போட்டிருக்காங்க இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ். அண்ட் வாஸ் த ஃபவுண்டிங் சேர்பர்சன் ஆஃப் IFSCA. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் MD அண்ட் CEO ஆஃப் இன்டர்நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அபிஷேக் மகேஸ்வரி. நம்ம அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது 7 ஆரம்பிக்குது, பேரும் 7 வருது. அதுபோக அசட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வரி கட்டுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம நேம்லேயே வரி அப்படின்றது வரும். அடுத்து, ஹூ ஓன செகண்ட் டேர்ம் அஸ் PM ஆஃப் நார்வே இன் செப்டம்பர் 2025. நம்ம நல்ல வழி தேடி கண்டுபிடிச்சி எங்கே போவோம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜோனாஸ் கர் ஸ்டோர். கர்ன்றது ஹிந்தி வார்த்தை, அதுக்கு என்ன மீனிங்கு, ஹோம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஜோனஸ் கர் ஸ்டோரு. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் PM ஆஃப் ஃப்ரான்ஸ் இன் செப்டம்பர் 2025. ஆன்சர் ஆப்ஷன் பி, செபஸ்டின் லெக்கார்னோ. ஃப்ரான்ஸு கார்னோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லெக்கார்னோ. நெக்ஸ்ட்டு, ஹூ இனாகரேட்டட் த வீர் சர்வாக்கர் காம்ப்ளெக்ஸ் ஒர்த் 825 crore இன் குஜராத். வீர் சர்வாக்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். மோடி அவர் ஊர்லேயே வச்சுக்கிட்டாருன்றதுனால குஜராத்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ க்ரோர்னா 825 crore. இது யார் இனாகரேட் பண்ணனா ஆப்ஷன் ஏ, அமித்ஷா தான். இனாகரேட்டட் அட் அகமதாபாத், குஜராத் டு சப்போர்ட் இந்தியாஸ் 2036 ஒலிம்பிக்கும் 2030 காமன்வெல்த் கேம்ஸோட பிட்ஸ்க்காகவும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து, த ஃபஸ்ட் எவர் PMS எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் வாஸ் கிராண்டட் டு இந்தியா இன் விச் ஓஷன் ரிட்ஜ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கால்ஸ்பர்க் ரிட்ஜ். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் அந்த சைடில் தான் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸும்
ஐஎஸ்ஏவும் சைன் பண்ணால் தான் இந்த அக்ரிமெண்ட் ஃபார் பாலிமெட்டாலிக் சல்ஃபர் எக்ஸ்ப்ளரேஷன். இதுதான் இந்த பிஎம்எஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், ஹூ இனாகிரேட்டட் த ஃபஸ்ட்டு ஆனுவல் க்ரீன் ஹைட்ரஜன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் இன் 2025? யார் பண்ணார்னா ஆப்ஷன் பி பிரல்ஹாத் ஜோஷி. ஏன்னா இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட மினிஸ்ட்ரியில் இருக்கார். அனௌன்ஸ்டு 100 crore கால் ஃபார் ப்ரொபோசல் ஸ்கீம். நெக்ஸ்ட், வேர்ல்டு அலைன்மெண்ட் டே 2025 தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்க் அபவுட் டிமென்ஷியா, ஆஸ்க் அபவுட் அலைமர். இது எந்த டேன்றது முக்கியமாக தெரிஞ்சாகணும். செப்டம்பர் 21. நெக்ஸ்ட், விச் சிட்டி ஹாஸ்டட் பிஎம் மித்ரா பார்க் இனாகிரேட்டட் பை பிஎம் மோடி? இங்கேயே பிஎம் மித்ரா 2 எம் வந்துடுது, அதனால எம்மில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேட்டு மத்திய பிரதேச வச்சு பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் பிளேஸ்ன்னு பார்த்தா தார். ஆப்ஷன் பி தாரில் வச்சு தான் பண்ணுறாங்க. பிஎம் மித்ரா பார்க் ஸ்ப்ரெட் ஓவர் 2150 acres, ப்ரமோட் சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் growth. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் 16th கம்பைன்டு கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு இன் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா. தீம் என்ன? இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் த ஃபியூச்சர் வித் விஷன் 2047. த செகண்ட் பிம்ஸ்டெக் யங் லீடர் சமிட் வாஸ் ஹெல்டு. யங் லீடர் சமிட் பிம்ஸ்டெக் உள்ளது எங்கே நடந்ததுன்னா ஆப்ஷன் பி கவுஹாத்தி, அசாமில் உள்ள இடத்துல தான் நடந்திருக்கு. ஆர்கனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன். இது யார் தலைமையில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனாகிரேட்டட் பை கவர்னர் ஆஃப் அசாம். ஏன்னா கவுஹாத்தி கவர்னர் ஆஃப் அசாம் தான் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மண் யார் நேம் என்னன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் உள்ளது தான் கொல்கத்தா. அங்கே வந்து நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சு நான் கொல்கத்தான்னு போட்டேன். ஏன்னா நம்ம கங்குலியும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாக்காரர், அவர் கேப்டனாக இருக்கும்போது நல்லா கமெண்ட் பண்ணி டீமை வச்சுருந்தார். பிம்ஸ்டெக் யங் லீடர் சமிட் வந்து அசாமில் கவுஹாத்தி அந்த கவர்னர் வச்சு பண்ணாங்க. அடுத்து, இந்தியா ரேங்க்டு விச் பொசிஷன் இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 38th ரேங்க் தான் இந்தியா. இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து, ஸ்விஸ்ன்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அவங்களும் போர்ட்லண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ன்றது. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 18th எடிஷன். இப்போ ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்கு வழி கிடச்சிருச்சு. 18 இங்கேயும் 8ல் முடியுது, ரேங்க்கும் 8ல் வரும். போன வருஷம் இந்தியாவோட ரேங்க் என்ன இருந்துச்சுன்னா 39, 1 முன்னேறி 38ன்னு ஆயிருக்கும். 18th எடிஷனு 38வது ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு, த 11th உமன்ஸ் ஹாக்கி ஏஷியா கப் 2025 சாம்பியன் நேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சைனா தான். இந்தியா என்னவா ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன்னர். வின்னர் யார்? சைனா. நடந்த இடமும் சைனா தான். ஹோஸ்ட் தான் இங்கே வின்னராகவே ஆயிருக்காங்க, இந்தியா ரன்னர் ஆயிருக்கு. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா சைனா அடுத்து ஒலிம்பிக்கு அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க வேர்ல்டு கப் ஆஃப் ஹாக்கிக்கு. அடுத்து, த 20th வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 எங்கே வச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி டோக்கியோ. ஜப்பான் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க 3rd டைமாக. இதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. இவங்க தான் டாப் அப்படின்னு மெடல் டேலியில். அடுத்து, த 28th நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் 2025 இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி விசாகப்பட்டினத்தில் வச்சு தான் நடந்திருக்கு. தீம் என்னென்னா விக்ஷித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு, ஹூ இனாகுரேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மேரிடைம் சிமுலேஷன் சென்டர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சர்பானந்த சோனோவால் தான் இதை இனாகுரேட் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகன்னா டு பூஸ்ட் ஷிப் டிசைன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதான் மேரிடைம் சிமுலேஷன் சென்டர், கடல் சார்ந்தது. அதோட மினிஸ்ட்ரியே பண்ணி வச்சுருக்காரு, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேயை. போர்ட் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வே இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேரிடைம் சிமுலேட்டர்ன்றனால ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு பில்கிரிம் ICCC வாஸ் இனாகரேட்டட் அட் விச் டெம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி திருமலா டெம்பிள். இது யார் இனாகரேட் பண்ணனா ஆந்திர பிரதேசோட சிஎம் என் சந்திரபாபு நாயுடு யூஸிங் ஏஐ அண்டு டிஜிட்டல் ட்வின் டெக். திருமலா டெம்பிள் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் தான், அதனால தான் அங்கே உள்ள சிஎம் இனாகரேட் பண்ணியிருக்காரு. அடுத்து, த CDBR கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்
நியூலி கெயின்ட் விச் ரெகக்னைசேஷன் கேட்டிருக்காங்க. என்ன கிடச்சிருக்குன்னா யுனெஸ்கோவோட பயோஸ்பியர் டேக் கிடச்சிருக்கு. இது எத்தனாவது உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37th இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷன் கவுன்சில் மீட்டிங். இன்டர்நேஷ்னல் கவுன்சில் மீட்டிங்கில் இது நிர்ணயம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்லையுமே இந்த கோல்டு டெசர்ட் அப்படின்றத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்காக. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் கோல்டு டெசர்ட் பிகம் இந்தியாஸ் 13th யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ், 13ஆவதாக இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் ஹை லெவலில் மேலே இருக்கக்கூடியது, அங்கே பனி அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டு டெசர்ட்னு வந்துருச்சு. இது யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் 37th மீட்டிங்கே 13ஆவது யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ். இங்கேயும் 3 வந்துடுது, இங்கேயும் 3 வந்துடுது. நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல் ஸ்வதேசி 4G ஸ்டாக் வாஸ் லான்ச்டு இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி ஒடிசாவில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஜார்சுகுடா இன் ஒடிசா. பில்ட் பை தேஜாஸ் TCS C.DOT அண்டர் 37,000 crore ப்ராஜெக்டில். அடுத்து த பேலான் டிஆர் 2025 மென்ஸ் அவார்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உஸ்மானே டெம்பாலே. இவர் எந்த நாட்டுக்காரர்னா ஃப்ரான்ஸ்காரரு. PSG அவரோட கிளப் டீமு. இதே மாதிரி ஃபீமேலில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேட்டி அப்படின்ற நேம் வரும். போன் மேட்டி இவங்க ஸ்பெயின் நாட்டுக்காரங்க. விளையாடக்கூடிய கிளப்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனா. இவங்க ஃபீமேலில் ஜெயிச்சது பேலான் டிஆர் அவார்டு. நெக்ஸ்ட்டு த லிவிங் பிரிட்ஜ் அவார்ட் 2025 வாஸ் கிவன் டு விச் ஃபாரின் பிஎம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கெய்ர் ஸ்டார்மர் அப்படின்றவருக்கு தான் இந்த லிவிங் பிரிட்ஜ் அவார்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் இது வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிஹாஃபில் சீமா மல்ஹோத்ரா அப்படின்றவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த அவார்டு பொதுவாக எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவும் யூகேவும் அவங்களோட டைஅப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற அவார்டு தான் இது. கொடுக்கப்பட்டது இவங்களுக்கு, ஆனால் அவங்க பிஹாஃபில் வாங்கினது சீமா மல்ஹோத்ரா அப்படின்றவங்க. அடுத்து த நேஷ்னல் ஜியோசைன்ஸ் அவார்டு ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 2024 இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ப்ரொஃபஸர் ஷியாம் சுந்தர் ராய் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டட் பை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அட் ராஷ்டிரபதி பவன் கல்ச்சர் சென்டரில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹூ வாஸ் ரெக்கமெண்ட் அஸ் நெக்ஸ்ட் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கோல் இந்தியா லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெட்க்கு நெக்ஸ்ட் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக பரிந்துரைக்கப்பட்டது ஆப்ஷன் பி சாய்ராம் அப்படின்றவர் தான். பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு இவங்கள தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 17th ஏசியா கப் 2025 ஃபைனல் வாஸ் ஓன் பை இந்தியா அகைன்ஸ்ட். ஃபைனல் இந்தியாவுக்கும் யாருக்கும் நடக்கும்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கும். இது நடந்த இடம் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் வச்சு நடந்தது. இந்தியா தன்னோட 9th ஏசியா கப்பை ஜெயிச்சது. இது எல்லாமே கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது. ஏசியா கப். நெக்ஸ்ட் ஹூ வாஸ் நியூலி எலெக்டட் அஸ் BCCI பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன் மன்ஹாஸ். BCCI பிரசிடென்ட் ஒரு நல்ல மனிதராக தூக்கி போடணும், எந்த பாலிடிக்ஸும் இருக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனை தூக்கி போட்டிருக்காங்கன்னு ஞாபகம். BCCI பிரசிடென்ட். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா ரோஜர் பின்னி. இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இவர் எத்தனாவது ஆளாக வந்திருக்காரு? 37. அடுத்து நாசா லான்ச்டு IMAP அண்டு SWFOL1 வியா விச் ராக்கெட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. IMAP அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்ஸ்டெல்லார் மேப்பிங் அண்டு ஆசலரேஷன் ப்ரோபு. அதுதான் இதுக்கு ஃபுல் ஃபார்மு. SWFO அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பேஸ் வெதர் ஃபாலோ ஆன் லாக்ரங்கி 1 அப்படின்றது தான் இந்த SWFOன்றது லான்ச் பண்ணது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலிமா. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஃப்ளோரிடா இடத்துல USA இருக்குது. ஃப்ளோரிடா USA அங்கே வச்சு தான் லான்ச் பண்ணப்பட்டது. கென்னடி ஸ்பேஸ் சென்டர். நெக்ஸ்ட் விச் டேங்க் வாஸ் அன்வீல்டு பை DRDO L&T ஃபார் த இந்தியன் ஆர்மி.
இது என்ன டேங்க் லான்ச் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் பி ஜோரோவர் லைட் டேங்க் அப்படின்றது தான். இதோட வெயிட் 25 டன்னு, பில்டு ஃபார் ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷன் அட் எல்ஏசி. இந்த பவுண்டரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ன்ற இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம இது வரைக்கும் டாப் 50 பார்த்தாச்சு. இது போகவே நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை நான் தனியாக எம்டி ஸ்லைடில் போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூரன் இன்ஸ்டியூட்டோட வெல்த் ரிப்போர்ட். அதுபடி யார் மோஸ்ட் மில்லியனர் ஹவுஸ் ஹோல்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான். அதாவது பணக்காரங்க அதிகமாக வாழக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாதா சாஹிப் பால்கே அவார்டு 2023க்கானதை ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தான் கிடச்சிருக்கு. அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தா தேர்டு உன்மேஷா அப்படின்ற ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். இது எங்கே வச்சு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பீகாரில். எக்ஸாக்டான பிளேஸ்ன்னு பார்த்தா பாட்னாவில் வச்சு நடந்திருக்கு. அப்புறம் மகாராஷ்டிராவில் அகமத் நகர் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. அகமத் நகர் ரயில்வே ஸ்டேஷனை நேம் மாற்றிருக்காங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தா அஹில்யா நகர். இது போக முக்கியமான விஷயம்னு பார்த்தா யூபியு அப்படின்னு ஒரு இன்டகிரேஷன் ப்ராஜெக்ட். இது எங்கே வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் யுஏஇயில் வச்சு பண்ணியிருக்காங்க. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஜோதிந்திர சிந்தியா அவங்க தலைமையில் வச்சு பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஜிதேந்திர சிங். இவர் என்ன பண்ணார்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை நிறுவியிருக்காரு ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. அது எந்த பிளேஸ் அப்படின்னா உத்தரகாண்டில் வச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் டிஷ்யூ, அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சென்ட்ரல் டிஷ்யூ பேங்க்கு அண்டு கேஷ்லெஸ் வி ஆஃபீஸ் அப்படின்றது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா MAIDS டெல்லியில். அந்த MAIDSக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மௌலானா ஆசாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அப்படின்றது அந்த MAIDSக்கு ஃபுல் ஃபார்மு. அடுத்து இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட் ஒன்று பார்க்காம விட்டோம். TCA கல்யாணி அப்படின்றவங்க தான் 29th காம்ப்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக போட்டிருக்காங்க. நான் இது க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எவ்வளோ செலவு வரவு அப்படின்னு பார்ப்போம். அதை வச்சு நம்ம கல்யாணின்னு போட்டுடலாம். 29ன்றதை மட்டும் நீ வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் SS டூபே, அவரை தூக்கிட்டு இவ்வளோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடிஷ்னல் சார்ஜ் ஒரு கவர்னர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் சார்ஜ் ஃபார் யாருக்குன்னா மகாராஷ்டிரா கவர்னருக்கு. எதையும் பார்க்க சொல்லி குஜராத்தையும் சேர்த்து பார்க்க சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அவர் பேர் ஆச்சாரிய தேவ்ராத். அதாவது குஜராத் மோடி ஊர், அங்கே ஆச்சரியமானவங்களை போட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஆள் இல்லாமல் இருந்திருக்கு, அங்கே இவரை மாற்றி விட்ருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பான்னா CP ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பார், அவர் வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். அதனால அப்புறம் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்த்தா வெங்கட ரமணி அப்படின்றவங்கள அட்டார்னி ஜெனரல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 2 more years. நெக்ஸ்ட்டு சிரிஷ் சந்திர முர்மு அப்படின்றவங்க தான் RBIயோட டெப்டி கவர்னர் ஆகிறாங்க. RBI டெப்டி கவர்னர். இதுக்கு முன்னாடி ராஜேஸ்வர் ராவ் அப்படின்றவர் இருந்திருப்பார், அவரை தூக்கிட்டு இவரை போட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு டைம்ஸ் 100 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள் இன் ஏஐயில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புளில் டாப்பில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்தியா சார்பாக
ரவிக்குமார் சிங்கி செட்டை அப்படின்றவர். இவர் யாருன்னா சிடிஎஸ், அதாவது காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷனோட சிஇஓ. அவரை தான் டைம்ஸ் 100 மோஸ்ட் இதில் போட்டிருக்காங்க. அடுத்து பெஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு, பெஸ்ட்டு ஸ்டேட் ஃபார் சில்க் டெவலப்மெண்ட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். இது போக முக்கியமானதுன்னு பார்த்தா நேஷ்னல் இனோவேஷன் பாலிசி டாப்பில் இருக்கக்கூடியது யார், எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா பீகார் தான். அந்த பீகாரில் எக்ஸாக்ட் பிளேஸ் அப்படின்றது எதை சொல்லியிருக்காங்கன்னா முசாஃபர்பூர். ஏன் அப்படின்னா நேஷ்னல் இனோவேஷன் பாலிசி இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா 7403 ஐடியா இருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அவங்க செக் பண்ணதில்லை. அதனால முசாஃபர்பூர் பீகாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் இனோவேஷன் பாலிசிக்கு டாப்பாக இருக்கக்கூடியதா. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஹிந்தி ட்ராமா ஒன்று ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஹிந்தி ட்ராமா பேர் என்னென்னா ஹோம் பேண்ட். ஆஸ்காருக்கு நாமினேட் ஃபார் இயர் 2026. அப்புறம் எக்ஸசைஸில் பார்த்தா மைத்ரி அப்படின்ற எக்ஸசைஸு, இது யார் யாருக்குமா உள்ளது, இந்தியாவுக்கும் தாய்லாண்டு. இந்தியா அண்டு தாய்லாண்டு. நான் இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, தாயை நம்ம எப்படி கூப்பிடுவோம், நம்ம அம்மாவை மா அப்படின்னு கூப்பிடுவோம். அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா உம்ரோய் மேகாலயாவில் வச்சு இந்த எக்ஸசைஸ் நடந்தது 2025 இது எத்தனாவது எடிஷன் பார்த்தா 14th எடிஷன். அதுபோக முக்கியமான விஷயம்னா நம்மளுக்கு Gen 4 அப்படின்ற சேட்டிலைட் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு. இதுதான் வந்து இருக்கிறதுலையே Gen 4 தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஃபிடாலிட்டி கமர்ஷியல் சேட்டலைட்டாக, வேர்ல்டு ஹையஸ்ட் ஃபிடாலிட்டி கமர்ஷியல் சேட்டலைட். அதுபோக இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜ் 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று வரப்போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு 3D ஃபார்மேட் பிரிண்டிங் வேறு எங்கேயுமே இல்லை. அந்த 3D ஃபார்மேட் பிரிண்டிங் வரப்போகிறது நம்ம ஐஐடி மெட்ராஸ் சென்னையில் உள்ள இடத்துல தான். அடுத்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா 29th பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அதோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்கே நடந்ததுன்னு பார்த்தா பாரிஸ் ஃப்ரான்ஸில் வச்சு நடந்திருக்கு. இதில் ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலில் ஜெயித்தது ஷியூகி அப்படின்ற ஒரு ஜெயிச்சிருப்பார். யார் கூட விளையாண்டு அப்படின்னா குணால்வுட் விட்டிட்சரன் அப்படின்றவர் கூட. அதே மாதிரி இது மேல் பார்த்தாச்சு. ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா ஜெயித்தது யாருன்னு பார்த்தா அக்கானே யமகுச்சி அப்படின்றவங்க. யார் கூட விளையாண்டு அப்படின்னா நம்ம ஃபீமேலில் சென் யுன்ஃபி அப்படின்றவங்க, சென் யூஃபி. இது போக யூஎஸ் ஓப்பன், இது முக்கியம், யூஎஸ் ஓப்பன் 2025 இதில் வின்னர் யாருன்னா கார்லஸ் அல்காரஸ், அவர் தான் வின்னரு. யார் கூட விளையாண்டு ஜெயித்தார்? ஜானிக் சின்னர். ஃபீமேலில் இது மேல் பார்த்தாச்சு. ஃபீமேலில் ஆர்யா சபலங்கா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க விளையாண்டது அமண்டா அனிசிமோ அப்படின்ற மாதிரி வரும். இவங்க கண்ட்ரிலாம் முக்கியம். இப்போ ஷியூகி இவங்க கண்ட்ரி பார்த்திங்கன்னா சைனா, விட்டிட்சரன் இவங்க கண்ட்ரி தாய்லாண்டு, அக்கானே யாமகுச்சி வந்து ஜப்பானு, கார்லஸ் அல்காரஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்பெயின், ஜானிக் சின்னர் இட்டாலி, ஆர்யா சபலங்கா அப்படின்றவங்க பெலாரஸ், இவங்க அமண்டா அனிமோட்ஸோன்றவங்க யூஎஸ்ஏக்காரங்க. அப்புறம் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு. காமன்வெல்த்து வெயிட் லிஃப்டிங்கு இந்தியா ஃபஸ்ட்டு. எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 மெடல்.
செகண்டு பார்த்திங்கன்னா நைஜீரியா. இது எங்கே நடந்தது? அகமதாபாத் குஜராத் வீர் சர்வாக்கர் காம்ப்ளெக்ஸில். அடுத்து சர்வேஸ் குஷாரே அப்படின்றவர், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஹை ஜம்பரு டு குவாலிஃபை வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். வேர்ல்டு அத்லெட்டிக்கு குவாலிஃபை ஆனவர். அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தா மென்ஸ் ஹாக்கி ஏஷியா கப் 2025 இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வின்னரு. யார் கூட விளையாண்டது? சவுத் கொரியா. இவங்க ரன்னரு. இது மூலிமா இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு ஃபார் 2026 வேர்ல்டு கப்புக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸு அப்படின்னு பார்த்தா மதர் மேரி கம் டு மீ, இது எழுதினவர் யாருன்னா அருந்ததி ராய். அப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன், த மேன் ஹூ ஃபீட் இந்தியான்ற மாதிரி வரும், மேன் ஹூ ஃபீட் இந்தியா. இது எழுதினது பிரியம்பட ஜெயசங்கர் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், share and subscribe to our Rail Gold channel.